ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து பார்த்ததற்கும் மேலான சிறப்பான விஷயங்களை எல்லாம் உன்னுடைய மனம் விரும்பியபடியே நடத்தி கொடுக்க உன்னுடைய முருகன், உன்னுடைய திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ முழுவதுமாக கேட்பாய் என நம்பி தொடர்கின்றேன். உனக்கு நான் இன்றைய தினங்களில் கொடுக்க வேண்டிய வாக்கையும் கொடுக்க வேண்டிய வரத்தையும் சொல்ல வேண்டிய சில விஷயங்களையும் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் ஏற்பட்டதற்கான காரணம், அடிப்படையாக இருந்த காரணம் என்ன என்று தெரியாமல் இது நாள் வரை வாழ்ந்து வருகின்றாய். இன்பங்கள் பல தடைப்பட்டதற்கு காரணம் என்னவென்று புரியாமல் தவித்தபடியும் இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை எல்லாம் இன்னும் உன்னுடனேயே வைத்திருப்பதால் தான் உனக்கு பிரச்சனை என்று நான் சொல்கின்றேன். உன்னிடம் இருக்கக்கூடிய சில குறைகளை எல்லாம் நீ மாற்றிக்கொள்ள தயாராக வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விரட்டிவிட தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எது எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றதோ அதை நீ விலக்க துணிய வேண்டும். துணிவு என்கின்ற ஒன்று உன்னிடம் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவு என்பது தானாக வந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன் மீது இருக்கும் நம்பிக்கையை விட என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிக அளவு நீ வளர்த்து கொள்ள வேண்டும். நீ தேடியது எல்லாம் தானாக உன்னை தேடி வரப்போகின்றது என்று சொல்கின்றேன். அதற்கு பொறுமை கொஞ்சம் அவசியம். அது கரங்களில் கிடைப்பதற்குள் அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் நீயாக முன்போய் நின்று செய்து விடாதே. மாற்றங்களுக்கான நேரம் இது. அதை பொறுமையாக கவனித்து கையாள வேண்டும். அவசரப்பட்டால் அவஸ்தைதான். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய புலம்பல்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி ஆரம்பமாகக்கூடிய நல்ல காலகட்டம் இது. பொறுமையாக ஒவ்வொரு நாளையும் நீ கடக்க வேண்டும். கோபப்பட்டு எதையும் நீ சாதித்து விட முடியாது. அதிகாரத்தால் எதையும் சாதித்து விட முடியாது. நிதானத்தாலும் அன்பாலையும் அனைத்தையும் சாதிக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் ஆரம்பிக்க போகும் நேரம் இது. எல்லா விஷயங்களிலும் வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன். யாரும் யாரை நம்பியும் இங்கு பிறக்கவில்லை. உன்னுடைய முயற்சி தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றது. அப்பேற்பட்ட முயற்சியை ஒரு பொழுதும் நீ பிறருக்காக கைவிடாமல் இருக்க வேண்டும். மனிதர்கள் செய்யக்கூடிய முயற்சி தான் எப்பொழுதுமே அவர்களுடைய வாழ்க்கைக்கு உதவுவதாகவும் அவசியமானதாக இருக்கவும் செய்கின்றது. நீ ஏதோ ஆசைப்பட்டு விட்டாய், அது ஏதோ கிடைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாய் என்று உன்னுடைய முயற்சியில் நீ தொய்வை காட்டக்கூடாது. முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் ஒரு நிதானம் இருக்க வேண்டும். வேகம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த விஷயத்தில் விவேகமும் இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு வெற்றியை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை செய்து தர நான் இருக்கின்றேன் என்று நீ நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ உயர வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு கடுமையான சோதனைகளை எல்லாம் கடந்து செல்ல எப்பொழுதும் நீ தயாராகத்தான் இருக்க வேண்டும். இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் இருப்பதை ரசிக்க முடியாது அல்லவா? இருப்பதில் இருக்கக்கூடிய நல்லனவற்றை கவனித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். உன்னுடைய மனதுதான் உன்னுடைய மிகச்சிறந்த நண்பனாகவும் விளங்குகின்றது. அதனால் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.